அவங்க ஏலக்கான்னு எல்லாத்துலயும் ஒரு 5 நம்பர் போட்டுட்டு 400 கிராம் வெங்காயம் சேர்த்து நல்லா கோல்டு நிறமா வதக்கிட்டு அதுல அரைக்கட்டு கொத்தமல்லி, அரைக்கட்டு புதினா, 250 கிராம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்து டபராவும் மசாலாவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆக விடாம நல்லா கிண்டி கிளறி பிரிச்சு விட்டுட்டு அப்புறம் 200 கிராம் தயிர், கொஞ்சம் உப்பு, 400 கிராம் தக்காளி, 6 பச்சை மிளகாய் போட்டு மசாலா நல்லா மெர்ஜ் ஆகுற மாதிரி கிளறிட்டு 800 ml தண்ணி ஊத்தி ஒரு 5 நிமிஷம் ஆவி பிடிக்க விட்டுருங்க. அப்புறம் ஓபன் பண்ணி ஒரு லெமன் ஊத்திட்டு 1.5 கிலோ சிக்கனை போட்டு அது நல்லா வேகிற டைம்ல சைடுல இன்னொரு பக்கம் நல்லா சுட சுட ஜம்ப் பண்ற தண்ணில கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி, உப்பு சேர்த்து அதுல 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் போட்டு அவனை 70% வேக வச்சு அப்படியே தண்ணியை வடிகட்டிட்டு அந்த ரைஸை சூடோட தூக்கி அப்படியே கொட்டிட்டு அந்த ரைஸும் தண்ணியும் ஒரே அளவா இந்த மாதிரி இருக்கான்னு பாத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா லைட்டா தண்ணி சேர்த்து சமமாக்கி க்ளோஸ் பண்ணிடுங்க. அப்புறம் ஒரு வீணா போன தோசைக்கல்ல வச்சு அதுக்கு மேல டபராவை செட் பண்ணி அதுக்கும் மேல ஒரு வெயிட்டை வச்சு 2 மினிட்ஸ் ஃபுல் ஃபிளேம்ல வச்சுட்டு இந்த மாதிரி புகை வந்ததும் ஒரு 20 நிமிஷம்